Hi friends, welcome back. சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி மங்களன் மங்களோட சிட் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து அக்ஷய தங்க நகை சேமிப்பு திட்டம், இன்னொன்று தங்க மகள் சேமிப்பு திட்டம். இந்த 2 ஸ்கீம் பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்ஷய தங்க நகை சேமிப்பு திட்டம் இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 15 மந்த் ஸ்கீம் தான். நார்மலாக எல்லா பக்கம் 11 மந்த் ஸ்கீம் இருக்கும். இங்கே வந்து 15 மந்த்து. இதில் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக நீங்கள் 1000, 2000, 5000, 10,000 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கிஃப்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் மந்த்லி 1000 ருபீஸ் போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு உண்டான கிஃப்ட்டு நீங்கள் அவங்களோட ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் இன்ஸ்டால்மெண்ட் வந்து தவறாமல் பே பண்ணணும். ஒரு மந்த் வந்து நீங்கள் பே பண்ணுறது ஸ்கிப் ஆனாலும் 15 மந்தில் முடியாது, இன்னொரு மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஸ்கிப் ஆகும்போது ஒவ்வொரு மந்த் ஆட் ஆகிட்டே இருக்கும். வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18% டிஸ்கவுண்ட் இருக்குது. முக்கியமாக ஜிஎஸ்டி வந்து இல்லை, ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணிக்குவாங்க. இது வந்து வேல்யூ பேஸ்டு ஸ்கீம் தான். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான கிராம்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கால்குலேட் ஆகிட்டே வரும். எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் சேர்ந்துருக்கோ அந்த கிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாவோ கோல்டு காயினாவோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சில்வரோ பிளாட்டினமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை கோல்டு நீங்கள் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கோல்டு எடுத்தீங்கன்னா, சேர்ந்துருக்கிற கிராம்ஸை விட எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த காரணத்துக்காகவும் அமௌண்ட்டாக திருப்பி தர மாட்டாங்க. நீங்கள் ஜுவல்லரியாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் டைரெக்டாக ஷாப்பில் வேணாலும் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா மங்களன் மங்கள்னு மொபைல் ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக போகணும்னு அவசியம் இல்லை. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். 15 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மங்களன் மங்கள் ஷாப்பில் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். தங்க மகள் சேமிப்பு திட்டம். இது பார்த்தீங்கன்னா பே ஒன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டா அதுக்கு உண்டான கிராம்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. மினிமம் 10,000 ருபீஸ். இப்போ இன்னைக்கு பே பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் சேரும் அப்படின்னு உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதே ஸ்கீமில் நீங்கள் ஓல்டு கோல்டு இல்லை சில்வர் எது வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அது வந்து 916 கன்வெர்ட் பண்ணி இன்னத்த கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. 11 மந்த்ஸ் முடிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்காது. இது 11 மந்த் ஸ்கீம் தான். ஒருவேளை 11 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் 6th மந்த்லேயே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 6% தான் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7th மந்த்தில் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 7% டிஸ்கவுண்ட், 8th மந்த்னா 8%, 9th மந்த்னா 9%, 10th மந்த்னா 10% மட்டும்தான் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணிக்குவாங்க. ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சில்வரோ பிளாட்டினமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அமௌண்ட்டாக கால்குலேட் ஆகிரும். அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ஜுவல்லரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.